நான் ஜீவனம் கேட்கிறேன் இந்த மகளிட சம்பவத்தை பற்றி. அவன் போன் காய்ச்ச பிரச்சனையில நான் 2-3 தடவை அடிச்சுட்டேன். அதால மத்தியானம் நடந்தது, தூக்கு போட்டாங்க. அவனுக்கு வேற வேற விருப்பங்கள், கல்யாண விருப்பங்கள் இருந்தது. அது எனக்கு வடிவா தெரியாது. எங்களோட வசதிகளும் குறைவு, அந்த கவலை மவாக்கு. நாங்கள் வன்னியிலிருந்து வந்து கொஞ்சம் கஷ்டத்தோட நான் வந்து நாங்கள் வந்து இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ அவங்க வந்து மாமிட்ட போய் முகாமுக இருந்து தான் இந்தியாவில் வந்து கஷ்டத்தோட இருக்கிறோம். இப்போ வீடு ஒரு சீரான வீடுகள் இல்லை, வேலியல் ஒரு பிரச்சனையோட அப்படியே துன்பங்கள் இருக்கிறோம். வந்து இவ்வளவு காலத்துக்கு இந்த வீடு வசதிகள் செய்து வந்திருந்தா மகளுக்கு நீங்க நேர காலத்துல கல்யாணம் செய்து வைக்கிற வசதி எல்லாம் காலம் இருந்தது. கொடுக்கறது சீரங்கள் அந்த பிரச்சனைகள் வீடு சீரில்லை, அதனால இருந்தது. மற்ற சின்னாக்கள் படிக்கணும் அந்த பிரச்சனையால இருந்தது. அம்மா வேலையை போறது, அனுகூலி வேலையை போறது, இவ விட்டோட அன்னிக்கிறது. அப்படியான சிக்கிறவள இருந்த கஷ்டத்தோட இருந்தாங்க. பிள்ளை கஷ்டத்தோட இயக்கம் பிடிச்சு கொண்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் ட்ரைனிங் கண்டதை எடுத்துக்கொண்டு போய் 2-3 மாசத்தோட வச்சிருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேருந்து லீவில் விட்டு பேருந்து அம்மா அங்கே இருந்தது மனுஷி தாய பிள்ளைகளோட நானும் ஒரு மகன் மிஞ்ச இருந்தாங்க. வந்த அப்புறம் வீட்டுக்கு போயிடலாங்க போச்சு. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம அப்படி இப்படி போய் பேருந்து விரத்தி தந்து விரத்தி கையில் வந்து அவள் தெரிஞ்சு கஷ்டப்பட்டு சொல்லி ஜிஎஸ் கடிதங்கள் எழுதி உறுதிப்படுத்தி வெளியில் வந்து அங்கே நம்ம அப்படியே போய்த்தான் அப்படி ஆமில சவுண்ட் பண்ணி முகாமில் இருந்து வந்து 2 வருஷம் ஆச்சு. வீடுகளும் வசதி செய்து தரையில உதவி செய்யலை. வன்னியால வந்தது வந்து 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. வன்னியால வந்ததுக்கு வீடு வசதிகள் செய்து தரையில்லை. அதான் தான் அந்த ஒரு கஷ்டங்கள்லாம் மாற்றுது. ஒரு கல்யாணம் கட்டியிருப்போம். தொழில் வசதிகளும் இல்லை தானே, இங்கே ஒரு தொழிலும் செய்யலாது. நம்ம வீடுகள் கொடுத்து அப்படி ஒரு சீரங்கள் கேட்டு கல்யாணங்கள் அப்படி செய்ய கேட்டால் கூட சீரங்கள் கூட கேட்கணும். 5 லட்சம் 10 லட்சம் வீடு வளவு கேட்கறது காணி பிரச்சனைகள், அதனால செய்து வைக்க கஷ்டமா போச்சு. செய்து இருந்தால் அப்படி ஒரு சம்பவம் வந்திருக்காது. காலபலன் என்ன வழியில் அப்படி ஒரு சம்பவம் அவன் மனமும் ஒரு நிறைவேறி இருக்கும். அந்த அவாக்கு நாகிகள் கூட கொண்டு ஆசைப்பட்டிருப்பா, காணி வீடு நல்ல வீடு கொண்டு வேண்ட ஆசைப்பட்டிருப்பா. மன விரத்திகளோட அது கொஞ்சம் ஆசைப்பட்டு கொண்டு இருந்திருப்பா. அதுபோல யோசிச்சு போட்டு நானும் என் கதைக்கிறேன் 6 தெரியாம என் கதைச்சு கொண்டு நிற்கிறேன். அப்படி போய் சொன்ன அப்புறம் நான் போனை பறிச்சு போட்டேன். பறிச்ச இடத்துல எடுத்து போட்டேன். அப்போ நான் அதுக்கு நான் போனத்தை சொல்லி திருப்பி கேட்க தர முடியாண்டாப்புல 2 தரம் அடிச்சு போட்டேன். அந்த விரத்தியில மற்ற வீடு அவன் நடுவே சொல்லுவா, வீடு நல்ல வீடா கட்ட சொல்லி நடுவே கேட்கிறவா. நான் இந்த வருஷம் காட்டுவோம், அடுத்த வருஷம் காட்டுவோம். வன்னியில அங்க நல்ல வீடெல்லாம் காட்டி மேல பேர் நாங்கள் முழங்காவில் அது வீடு அங்க கொஞ்சம் கட்டி இருந்தாங்க. வீடு இப்ப அதெல்லாம் அழிஞ்சிட்டு தானே. அது அதெல்லாம் 15 கொடுத்தோம் ஒன்றும் பண்ணி தெரியல, ஒன்றும் தெரியல. அப்ப எங்களுக்கு தந்த ஒரு 12,000 8 பக்கம் சீமெண்ட் தான் தந்தது. வேற ஒரு இதுவும் தரையில மற்ற நிவாரணம் தந்தா. இப்ப நிவாரணம் தாரையில. அப்ப 4 ஆள் வேலைக்கு போறோம், 5 வேலைக்கு போறது. மற்ற வேலைக்கு போகல. 5 பேரும் மற்றவர் சும்மா தொழில் பழகிற 2வது. அதற்கு வேலை சம்பளம் இல்லை. மற்ற 3 பேரும் படிக்கணும். மற்றது மனசு வேலையப்போம். நான் கூலி வெயில் உங்கள் தோட்டங்களுக்கு போகிறது. நானும் அப்படித்தான் கல் வேலையில போகிறது. அதை கொண்டு வந்து தான் சீக்கிரம் நான் கூடுதலாக வேலை செய்ய மாட்டேன். காரணம் என்னன்னா எனக்கு கை ஒன்று உடைஞ்சது, மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் போட்டது. மற்ற நாதி வருத்தம் இருக்கு. அதனால நான் பெரும் வேலையில் செய்ய மாட்டேன். சில வேலை கொஞ்சம் கூடிய சம்பள வேலை செய்ய மாட்டேன். நான் மாதத்தில் கூடுதலாக ஒரு 10 நாள் 12 நாளும் வேலை செய்கிற குறைவு. கூடுதலாக நினைச்சுதான் வேலை இருக்கும். அவள் வேலை செய்தால்தான் என்ன செய்ய வீட்டு செலவு வேண்டாமே என்ன செலவு குறைவு. நான் எதுவும் சாப்பாட்டுக்கு மட்டும் தான் வச்சு போடுவேன். மிச்சமே தான் அவள் தான் பிள்ளைகளுக்கு உடுப்படுத்தானா என்ன செய்தானோ அவள் தான் செய்வாள். எந்த பிள்ளைய சாரத்துக்கு காரணம் முதல் காரணமே எங்களுக்கு இதுதான் பிரச்சனை. நாங்கள் பிள்ளை தூக்கு போட்டு செத்ததுதான், அப்பா அடிச்சதுதான் உண்மையண்டு இல்லை. அவாக்கு வேற பிரச்சனை எல்லாம் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய கொண்டு வந்து, ஆனால் அவாக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கான வீடு இல்லை, வேலி வள வச்சிருக்க இல்லை, வீட்டுல சரியான கஷ்டம். நான் கூலி வேலைக்கு போறேன், இந்த பிள்ளையும் கூலி வேலைக்கு சில மிச்சர் கம்பெனி கூட 3 மாசம் வேலைக்கு போய் வந்தவா. தனக்கு உடுப்புக்கு காசு வேணும், தனக்கு பவுடர் கிரீமுக்கு காசு வேணும், புதாவேதாவா அதுக்கு போவான்னுட்டா. அப்படியே நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தது. அவாக்க எல்லா உரத்தையும் சேர்த்தான் அவ அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமா இருந்த. எந்த பிள்ளை தற்கொலை செய்து
சாகணுமென்ற அவசியம் இல்லை. என்ற பிள்ளை எல்லாத்தையும் ஜோதிச்சு போட்டுத்தான் அவன் நான் பண்ணியில இருந்து நான் எவ்வளவு சீரழிஞ்சு வந்து நான் இப்ப வந்து எனக்கு நிம்மதியா இருக்கிறது. நாங்கள் வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் எங்களுக்கு ஒரு ஒழுங்கான வீடு எடுத்த அரசாங்கம் எங்களை வந்து பார்வையிட்டு ஒண்ணுமே செய்யலாம். அந்த சீமென்னு தவிர மட்டும் தந்தவே ஒரு எங்களுக்கு ஒரு தற்காலிக வீடு கூட நான் போய் கேட்டு நான் எங்களுக்கு போட்டு தரையில்லை. நான் இவ்வளவுல கஷ்டப்பட்டு என்ற பிள்ளைய நான் கொண்டு சொல்றேன். ஆனா அவாக்கு சரியான கவலை இதுக்கு இருக்கிறவ எல்லாரும் அம்மா நல்ல வீடுகள்ல இருக்கிறேன், நாங்கள் ஒரு கொட்டில இருக்கிறோம் அம்மா. நாங்க வெண்ணிலமுழங்கால இருந்தாங்க. நாங்களுக்கு அங்க நிறுவனம் வீடுகள் போட்டு தந்தது முதல் வெண்ணிலங்களுக்கு நிறுவனம் வீடு போட்டு தந்து நாங்க இருந்தாங்க. இந்த பிள்ளைய பிடிச்சு கொண்டு போய் வேண்ட கஷ்டத்தை பார்த்துட்டு என்ன பிள்ளைய விட்டவையா விட்டவியல் அவியல் என்னன்னு சொன்னா எங்களுக்கு சரியான கஷ்டம் என்று சொல்லி விட்டவியா விட்டு நாங்கள் அதான் அதுக்கு இருந்து நாங்க இது தத்துகளுக்கெல்லாம் சரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தனா நாங்கள் வந்து 2 வருஷமா நாங்கள் இந்த ஓலை கொட்டு இல்லான்னு இருக்கிறோம். செய்து கொடுத்துருப்போம் இருந்திருக்கும். அதுகள் எல்லாம் அரசாங்கம் ஒரு உங்களை வந்து இப்ப இவ்வளவு காலத்துக்கு வந்து பார்க்கவே இல்லை. ஜிஎஸ்தனம் வந்து பார்த்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு உதவியும் செய்யலன்னு நான் எத்தனை நேரம் போய் கேட்டு நான் ஜிஎஸ் எங்களுக்கு வீடு தற்காலிக வீடு இருந்தாலும் தாருங்கன்னு சொல்லி காணி சொந்த காணி இல்லாடி இருக்கிற வீட்டுக்கு தற்காலிக வீடு தாருங்க. கிணறு இல்லை, டொய்லெட் இல்லை. அவாக்கு எல்லாத்தாலும் அவாக்கு சரியான விருத்தி மனதுல தண்ணி அழுறதுக்கு இவ்வளவு தூரம் அவா ஒரு நாளைக்கு இத்தனை நேரம் தண்ணி எல்லாம் நடப்பா இல்ல. டொய்லெட் இல்ல, டொய்லெட் குமார் பிள்ளை 21 வயசு பிள்ளை காடு வழியதான் தெரியும். அப்படி அவா எல்லாத்தையும் அவ அந்த மனதுல எல்லாத்தையும் யோசிச்சு எங்களுக்கு சொல்லாமத்தான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்தவா. என்ற பிள்ளைய எனக்கு வயது வாத்தி இனி அரசாங்கம் என்னதான் செய்த எனக்கு என்னத்துக்கு என்ற பிள்ளை இல்லாம நான் சின்ன பிள்ளைகளோட இருந்து கஷ்டப்படுறேன். இங்க வந்து எங்களுக்கு அரசாங்கம் என்ன உதவியா செய்தது. என் பிள்ளைக்கு 21 வயசுண்டாலும் நாங்கள் அவ பார்த்தா நீங்க சொல்ல மாட்டியாவா பெரிய ஆள். அவ 27-28 வயசு மாதிரி பெரிய ஆள் நிலவடியா அப்பாரி கொடுத்துட்டு தவிச்சு கொண்டு இருக்கிற